எல்லாத்துக்கும் வணக்கம். தாய்மை அமைப்பிலிருந்து மாரிமுத்து. நம்ம இன்றைக்கி ஒரு கோயம்புத்தூர் மாவட்டத்திலே ஃபஸ்ட் டைமாக ஒரு மிகப்பெரிய விதை திருவிழா வச்சுருந்தோம். காலையிலேருந்து இந்த இடத்துல வந்து கூட்டம் குறையவே இல்லை. நாங்கள் சீட்ஸ் மட்டும்தான் இப்படி இருக்குன்னு பார்த்தோம். இந்த பக்கம் பார்த்தா இது பனை ஓலையில் பண்ணியிருந்த ஒரு ஸ்டாலு. இது வழக்கமாக அதுக்கெல்லாம் கூட்டமே ரொம்ப குறைவான மக்கள் தான் வாங்கி வீட்டுக்கு பயன்படுத்துவாங்க. ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இவ்வளோ கூட்டம் இருந்துகிட்டே இருக்குது. அதாவது சின்ன பொருள்லேருந்து பெரிய பொருள் வரைக்கும் நம்ம உணவாக சாப்பிட்றது, வெளியே பயன்படுத்துறது எல்லாமே ஒரு மிகப்பெரிய மக்கள் ஆர்வத்தோடு வாங்கி சாப்பிட்ருக்கு. நிறைய மரபு தின்பண்டங்கள், காய்கறிகள் எல்லாமே இப்போல்லாம் மூஞ்சிருச்சு. இருந்த எல்லா ஐட்டமும் கிட்டத்தட்ட முடிகிற கண்டிஷன் ஆயிடுச்சு. பட் இன்னும் மக்கள் வந்து நோயவே இல்லை. இது தொடர்ச்சி இது மாதிரி வந்து ஒரு நிகழ்ச்சி வந்து மாதத்தில் 3வது ஞாயிற்றுக்கிழமை இதே இடத்துல வந்து தொடர்ச்சி நடந்துகிட்டே இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் வந்து நஞ்சில்லா உணவு வந்து விவசாயிட்ட நேரடி வாங்கணும்னு நீங்கள் வந்து விருப்பப்படுறீங்களோ நீங்கள் மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வந்து வாங்கி நீங்கள் வந்து பயன்படுத்திக்க முடியும். எல்லா ஐட்டமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2000 வகையான பொருட்கள் வந்து இங்கே நம்ம இன்றைக்கி பார்த்துருக்குறோம். இந்த 2000 வகையான பொருட்கள்லையுமே எந்த பொருட்கள்லையுமே வந்து ஒரு ரசாயன கலப்பீடோ ஒரு நஞ்சோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து ஒரு பெரிய ஒரு சந்தைங்கிறது நம்ம இயற்கை விவசாயிகள் சந்தைன்னு எங்கேயுமே கிடையாது. ஏதோ ஒரு சில இடங்கள் தான் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம் வந்து இன்னும் இருந்துகிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணி நேரம் நமக்கு கடந்துட்டோம். ஒரு 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் நகர்ந்துட்டாங்க. ஆனால் இன்னும் கூட்டம் குறையிற பாடே இல்லை. இன்னும் மக்கள் வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு கோயம்புத்தூர் மக்களில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட் டைமாக நடத்துறதுனால எந்தளவுக்கு நாங்கள் வந்து யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் அதை விட வந்து பல மடங்கு மக்கள் வரவேற்புகள் கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம இன்றைக்கி நம்மளுடைய சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ இது என்ன நடக்குது அப்படிங்கிறது இல்லாமல் இது கண்கூட நீங்கள் வந்து பார்க்குது. நம்ம ஏதோ வந்து மாற்றி சொல்லி பேசுகிறது இல்லாமல் இது மக்களுடைய எந்த அளவுக்கு உற்சாகமாக இன்னும் போயிட்டுருக்குங்கிறது வந்து இது நீங்கள் நேரில் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இது எதுக்காகனா கட்டாயமாக அடுத்த தலைமுறை வந்து நஞ்சில்லாத உணவு கொடுக்கணும். ஒரு தரமான மண்ணை வந்து நம்ம ஒரு உயிரோட்டமுள்ள மண்ணை வந்து அடுத்த தலைமை கொடுத்துட்டு போகணுங்கிற ஒரு முக்கிய முதல் புள்ளி தான் இது வந்து. இதுலேருந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு இன்றைக்கி வந்து ஒரு 15,000 பேர்த்தில் ஒரு 1000 பேர் இன்றைக்கி மாறி அவங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தாங்கனாலே இதோட சக்ஸஸ் மிகப்பெரிய சக்ஸஸ் தான். ஸோ அந்தளவுக்கு அதை நோம்பு இன்றைக்கி நம்ம தாய்மண் அமைப்பு வந்து நகர்ந்துட்டு இருக்குது. ஸோ மாதத்தில் 3வது நேரம் தொடர்ச்சியாக இங்கே நடக்கும். யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். நன்றி, வணக்கம்.